யாருக்கான படம் முதல்ல இது? இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அஜித் சார் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமா, உண்மையான ஒரு அஜித்க்கு ஒரு ஃபேன்ஸ்னா அவன் ஸ்கிரீனை பார்த்து கல்ல இருந்து ஆனந்த கண்ணீர் ஊற்றுற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு வந்து செதுக்கி வச்சிருக்காரு அஜித் சாரை வச்சு. 4 படம் ரொம்ப மாதிரி போயிடுச்சு, அறுக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இது வந்து அஜித் சார் 10க்கு பண்ண மாட்டாங்கதான். அதுவே அவர் சாதனையா படிச்சு இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்க கார் ரேஸ்ல 24 hours கார் ரேஸ் பண்ணி. யார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா கதையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே நம்ம நடிகர் வர்றாங்களா, அட்டிக்கிறாங்களா, தூக்கி போறாங்களா, தம்சம் பண்றாங்களா, ஈர்ப்ப கட்டமைப்பா இருக்க கதை அப்படிதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க படம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். சேனல் பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க திரை விமர்சனம் பண்ண போறோம். குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு அஜித் சார் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜி பிரகாஷ் மியூசிக்ல வந்திருக்க குட் பேட் அக்லி. அதாவது குட் பேட் அக்லினா நல்லது கெட்டது இன்னொன்னு எல்லாமே நாங்க தான். ஆமா, அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. எப்படி நல்ல படம், நல்லா இருக்க பாத்தீங்களா? படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FD பஸ் போயிட்டேன். சரி, இந்த படம் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா யாருக்கான படம் முதல்ல இது? இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அஜித் சார் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. எனக்கு விடாம வச்சு பார்த்தேன், எனக்கு சரியா வரல. வலிமை பார்த்து சரியா வரல. லாஸ்ட் 4 படம் ரொம்ப மாதிரி போயிடுச்சு, அறுக்கிற மாதிரி இருக்குன்றவங்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இது வந்து இது அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு கதையா இருந்தது. இது வந்து என்னவா இருக்கு, அதனால பிடிக்க மாட்டேன் அவங்களுக்கு. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா கதையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே நம்ம நடிகர் வர்றாங்களா, அட்டிக்கிறாங்களா, தூக்கி போறாங்களா, தம்சம் பண்றாங்களா, ஈர்ப்ப கட்டமைப்பா இருக்க கதை அப்படிதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க படம் அப்படிதான் இருக்கு. அஜித் சார் ஃபேன்ஸ் ஒரு வருஷமா வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்க. அதை வந்து அவரும் வந்து தன்னோட ஒரு கட்டமைப்புல இருந்து வெளில வந்து நடிச்சிருக்காரு. அது வந்து பாக்குறப்போ ரொம்ப நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஆமா, குட் பேட் வந்து விட்டடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அஜித் சார் நல்ல மனுஷன் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஹோல் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஆமா, சரி, படம் பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. செலிப்ரேஷன் என்ன, கையில சூடம் கொளுத்துறது, பாலாபிஷேகம் பண்றது, படத்தை எப்படி பண்றாங்க? பண்ண மாட்டாங்க. இப்படி அஜித் சார் 10க்கு பண்ண மாட்டாங்கதான். அதுவே வந்து அவருக்கு வந்து எனக்கு எல்லாம் வேணாண்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்ப ஏன் இதை பண்றாங்கன்னா முறுக்கேத்தி விட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஃபேன்ஸுமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கப்போ சொன்னாங்க, சரியான படம் இல்லாம ஏங்கி இருக்கிற டைம்ல வந்து இது மாதிரி ஒரு படம் வந்து அவங்க தன் அன்பின் வெளிப்பாடா அதை பண்றாங்க. சரி, அவருக்கு அது பிடிக்காது, ஆனா ரசிகளை விரும்புறாங்க. அதை வந்து நேர்மையா கண்ணியமா பண்ணிட்டு மக்கள் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம அதை பண்ணிக்கிட்டு நல்லது, பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, எப்பவுமே ரஜித் சார் எப்பவுமே விரும்புறது இல்ல. செலிப்ரேஷன் மோடுல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்மளோட படம் வந்திருக்கு, அந்த படத்தை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண நல்லா கொண்டு பண்றாங்க, சேஃப்டியா பண்றதே சந்தோஷம் தான். லாஸ்ட் டைம் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அந்த செலிப்ரேஷன் நீங்க இதை கவனிச்சது இல்ல. நான் பார்த்தேன், வேலூர்ல வந்து ஒரு படம் முடிஞ்சு வெளில வரப்ப வந்து தர்பூசணி. சரி, என்னன்னா தர்பூசணில இப்ப பாத்தீங்களா, தர்பூசணி வந்து கலர் சாயம் கலந்துட்டாங்க, யாரும் வாங்காதே. என்ன பண்ணாங்க அதுக்கு? விவசாயம் யாரும் பொய்யான விஷயத்துக்கு இது வாங்காதீங்க, விவசாயம் ஏதாவது நஷ்டமா சொல்லிட்டு விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணிட்டு அதை ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து இவங்களே இந்த வெய்ய காலத்துக்கு குடிங்க சொல்லி ஃப்ரீயா ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பிட்டாங்கல்ல. எவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி ஒரு சினிமா ரசிகர் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, அதை வந்து பொது பிரச்சனை மாத்திரம் நாங்க விவசாயம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க வாங்காம என்ன பண்றாங்க, ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து அந்த படம் மூலமா அந்த ஃப்ரீயா இது வந்து நிச்சயமா வருது. அதான் இதுதான் நான் பாக்குறப்ப எனக்கு ஒரு என்னடா சூப்பரா இருக்கு அப்படி தோணுச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உண்மையான ரசிகர். நான் சொல்ல பாருங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா மத்த ரசிகர்களும் அஜித் ரசிகர் சாரோட ரசிகர்களும் தனிப்பட்ட பாருங்க, ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணிடுறாங்க. ஒரு படத்துக்கு ஏதாவது வித்தியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் எதிர்பார்க்க மக்களுக்கு நல்லது நடக்குது, அதனால நாலு விவசாயிக்கு பயனடைறாங்க. இது பேட்டி கொடுத்துருக்காப்ல அவர் சொல்றாரு, இதனால அந்த மாதிரி கலர் சாயம் பூசிட்டாங்க, அதனால வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்திட்டாங்க. சரி, நம்ம பார்த்து வெறுப்பாட போறாங்க, படத்துக்குள்ள போவோம். படம் எப்படி இருக்கு, இன்ட்ரோ எப்படி இருக்கு, அப்படியே கைத்தட்டல் அதிகமா விழுதா படத்துல படம் பார்க்கலாம். தான் இந்த மாதிரி கேள்வி பார்த்து வந்தாரு. படம் வந்து நாளைக்கு போறோம். இப்ப வந்து என்னன்னா எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் அப்படி எதிர்ப்புன்னு வச்சுக்கா. இந்த படத்துல வந்து எப்படி போன படத்துல கோட்ல வந்து ஜீவிதா நீ யாரு ஃபேன் அப்படின்னு கேட்டு நான் தலை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இந்த படத்துல என்னன்னா அவரோட ஒரு இன்ட்ரோ பிளாக்ல வந்து நண்பா ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு பேசுறது, அது அவங்க 2 பேரும் நட்பா தான் இருக்கான்ற ஒரு பத்தி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ஃபேன்ஸுக்குள்ளதான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது முன்னு கண்டு முடியாது, காலங்காலமா இருக்கிறது தான். சரி, படத்தை டைரக்டர் யாரு? இவரு இந்த படம் எடுத்தாங்க இவரு யாருன்னது மார்க் ஆண்டனி.
மார்க்கண்டர் எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதையே கிடையாது, ஆனா படம் நல்லா இருக்கும். மார்க்கண்ட்ல கதை கிடையாது சொல்றீங்க, ஜாலியா இருக்குங்க. ஏய் அது நீங்க ஒரு கருத்துல ஒரு சயின்ஸ் என்ஜினியர் அதெல்லாம் மார்க்கண்ட்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சயின்ஸ் பிக்ஷனா நீ பாக்குறீங்கல்ல, அது ஒரு கதவு, ஒரு மைய கருத்து, ஒரு கருத்து சொல்லுது அப்படிலாம் கிடையாது. கருத்து சொல்ற படம் எல்லாம் கிடையாது. அது கிடையாது. போனா அந்த 2 மணி நேரம் ஜாலியா, அது ஒரு படம் பார்க்கும் போது எதுக்குங்க, ஜாலியா என்டர்டைன்மெண்டா ரிலாக்ஸா இருக்காது. ஆனா எல்லா கடையிலும் போயிட்டு அதை பின்னி பிணைஞ்சு அது ஒரு ப்ரெஷர் ஆக்கி விட்டு வரும்போது அழுதுட்டு வருதுலாம் இல்லாம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்க ஆனா அந்த மாதிரி படமும் நம்ம சமுதாயத்துக்கு தேவைதான், இந்த மாதிரி படமும் தேவைதான், மக்களுக்கு தேவைதான். அது எப்பதான் ஒரு டைம் தான் பார்க்க முடியும், ரெகுலரா அதே பேட்டர்ல வந்து. அது ஒண்ணு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பாருங்க, KGF ஹிட் ஆனிச்சா, இது பாகுபலி ஹிட் ஆனிச்சா, உடனே அந்த அதே பேட்டர்ல நான் படம் எடுக்க வேண்டியது, ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இதை கரெக்டா இந்த குட் பை டேலயே வந்து அஜித் முழுக்க அஜித் சார் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு ஃபேன்ஸ் நினைக்கிறானோ அதை அவரு அதாவது ஒரு ஃபேன் பை சம்பவம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் ஏதாவது ஒரு சீனை பார்த்து குட் ஃபிலிம்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். 2 மணி நேரமா குட் ஃபிலிம்ஸாவே இருக்கு, கெவன்ஜி ஒரு சீட்ல உட்காரவே மாட்டாங்க. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப நீங்க வந்து புதுசா ஒண்ணும் உருவாக்கல. அவர் ஒரு ஃபேன்ஸ் படம் என்ன பண்ணுவாப்புல, எப்படி பேட்டையில வந்து ரஜினி சாருக்கு வந்து அவருக்கு வந்து ஃபேனா இருந்தா அந்த கேட் ஓப்பன் பண்ற சீன் வச்சாரோ, அதே மாதிரிதான் இங்கவும் அவருக்குன்னா அவர் ஃபேன் என்ன பண்ணுவாரு, பழைய படத்துல உள்ள ரெசம்பிள்ஸ், ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஹிட் கொடுக்க நினைச்சு பண்றாருன்னா பழைய ரெசம்பிள் வச்சுதான் அப்ப பண்ண முடியாது. அவர் ட்ரை பண்றாருங்க, நிறைய கதைகள் ட்ரை பண்ணிட்டாங்க, நிறைய டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தாரு ரஜி சார், நிறைய ஒரு சிறுத சிவா சாருக்குலாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பாருங்க நல்ல மனுஷன். அது மாதிரி இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்த பிறகு அவருக்கு அவங்க ஃபேன்ஸுக்கு படம் அடிக்கணும் போது கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கணும், அதை போயிட்டு தியேட்டர் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றத நம்ம. அதுல இந்த படம் நடிச்சு கொடுத்தாரு, போனி கபூருக்கு வர படம் நடிச்சு கொடுத்தாரு, அதுவும் எல்லாம் ஒரிஞ்சுதான். துணிவு என்னது விடாம என்னது வலிமை நடிச்சாரு, வலிமை சரியா போகுது உடனே துணிவு நடிச்சு இல்ல. எனக்கு தெரிஞ்சவளே கடந்த காலம் ஃபுல்லா அவருடைய படங்கள் பேர் அதெல்லாம் விவிலே வந்து, அதாவது விடாமுயற்சி, இன்னொன்னு படம் வச்சு விஸ்வாசம், நிறைய படம், வேதாளம், விவேகம், வீலே வந்துச்சு. அவருடைய ஏதோ சென்டிமெண்ட்ல அது இருந்துச்சு. முக்கிய விஷயம் சிவா இயக்குறதால அல்ல அப்படின்னு இல்ல, அவர் தொடர்ந்து விடாமுயற்சி எடுத்தாரு. ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தாருன்னா, மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகள்லாம் சொல்ல வந்தாரு, படங்கள் குடும்பங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனா கருத்துக்களை வந்து ஃபேன்ஸ் சரியா உங்களுக்கு பிடிச்சிச்சு, ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்குலாம் அப்படின்னா கொஞ்சம் அதிரடியா ஆக்ஷன்ல அஜித் சார் வந்து எப்படி வெளியில ஒரு ஆக்ஷன்ல பார்த்தோமோ அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதுதான் வந்து இந்த குட் பை அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிச்சு, அதான் கூட கேட்கும். அதுதான் நிவர்த்தி பண்றாரு. ஃபேன்ஸ் உள்ள வரவன் உண்மையான ஒரு அஜித் கோர் ஃபேன்ஸ், நான் அவன் ஸ்கிரீனை பார்த்து கல்ல இருந்து ஆனந்த கண்ணீர் ஊத்துற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு வந்து செதுக்கி வச்சிருக்காரு அஜித் சாரை வச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கணும்னு சொன்னா கலர் எல்லாம் தாறுமாறா இருக்குது. ஒரு ஸ்கிரீன் ஒரு ஷாட் வந்து கார்ல இறங்கி வருவாரு, பாத்தீங்கன்னா உட்காந்து பார்த்தா ஃபுல்லா கலரா இருப்பான். அவ்வளவு கலர்ஸ் அந்த ஸ்கிரீன்ல யூஸ் பண்றாரு. படத்துக்கு யாருங்க பிளஸ் சொல்றீங்க? அதாவது இவங்க தான் படத்துக்கு அஜித் சார் தான், வேற யாருமே இல்லை. கண்டிப்பா அஜித் சார் நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. படம் வெற்றி ஆகணும் அப்படின்னா அஜித் சார் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து பாட்டு சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, டைரக்ட் எல்லாருமே ஒன்றாக இணைஞ்சதான் இந்த வெற்றி எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தனிப்பட்ட முறையில் அஜித் சாரையும் நம்ம சொல்ல முடியும், இருந்தாலும் அவரோட முழு முயற்சி போட்டிருக்காரு. மெயின் ரோல் யார் பண்றாங்களோ அவங்களதான் சொல்லாது, படத்தை தாங்கி நிக்கிற தூண். அவரும் வந்து 2 மியூசிக் அப்படிதான் சொல்ல முடியும். எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, பின்னாடி ஹைட்டா நிறைய பேர் இருக்கா. அது ஒரு படம் உருவாகுனா அப்படின்னு அவர் தானே, வேற யாரு? அஜித் சார் தானே, வேற யாரு? முழுக்க ஒரு ஃபேன்ஸுக்கான படம். ஆமா, 3 மணி நேரம் டைம் எப்படி இருக்கு? 2.5 மணி நேரம் தான் படமா? போறதும் தெரியல, வரவும் தெரியல. இன்டர்வல் பிளாக்லாம் இன்டர்வல் பிளாக் தானே சதுர விட்டாரு, ஐ எம் வெயிட்டிங் சொல்லி. அப்ப ஏதாவது நம்ம நேர்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட்டு சொன்னீங்கன்னா, ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. என்ன இன்டர்வல் பிளாக்ல என்ன பண்ணீங்க? நீங்க என்ன எதிர்பார்த்து போனது என்ன கிடைச்சிச்சு? ஒரு பூர்த்தி பண்ணிச்சா இன்டர்வல் பிளாக்? நான் என்னமோ நடக்க போது சும்மா இன்டர்வல் அடிச்சுட்டு கொண்டு இன்டர்வல் பிளாக் கூட போதான். என்னை பார்த்து எனக்கு வந்து இது ஒரு பயங்கரமா விஜய் சார் டைலாக் இவரு அஜித் சார் பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு பயங்கர முடிச்சு கட்ட கொண்டு முடிச்சாங்களா படத்துல? ஃபேமஸ்னா என்ன, அது கமர்ஷியல் பத்தி என்ன தேவையோ அதுதான் நடந்ததாங்க. நம்ம இந்த ஜேபி மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல மாத்தி இதெல்லாம் அதெல்லாம் பண்ணல. இதுக்கு என்ன நியாயம் கிடையாது அப்படி பண்ணல. கமர்ஷியல் பார்த்து என்ன பண்ணணுமோ அதை போயிட்டாங்க. எல்லா படம் டேரக்டர் ஒரு படம் மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு, மிகப்பெரிய ஹைஜீனிக்கா. அது வந்து ஜேபி படம்ன்றது அவருடைய டேரக்டர் ஞான் டி.ஜி. நாகராஜன் சாருடைய லைஃப்ல அது ஒரு முக்கிய புள்ளியான படம். திருப்பி அது மாதிரி போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு டைம் இந்த படத்துக்கு சக்சஸ் அவர் ஆதிக வச்சு ஜெயிச்சிட்டாரா? அவர் உண்மையா சொன்னா மக்கள் அஜித் சார் ஃபேன்ஸ் ஒரு நம்பிக்கையே ஜெயிச்சிருக்காரு அவரு. அது போதுங்க, எதிர்பார்க்க தானே. அது ஒரு நான் மேல வச்ச நம்பிக்கை படுறா அதுக்கு தோத்துறாங்கிற மாதிரி வச்ச நம்பிக்கையே அவரு நிறைவேற்றிட்டாரு. அவ்வளவுதான்.
இருக்கிறாங்க. நம்ம 1000 ஃபிளாப் சொல்லலாம், இதுலயே நிறைய ஃபிளாப்ஸ் இருக்கு. அது ஏகப்பட்ட ஃபிளாப்ஸ் இருக்குன்னா குறை நிறை இல்லாம எந்த படமும் பூர்த்தி செய்யவே முடியாதுங்க. குறைகள் இருக்கும் தான், நிறைகள். ஆனா ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல நிறைகளும் நிறைய இருக்கும். நிறைகளை மட்டும் நிறைய பேசுவோம், குறைகளை அப்புறமா பேசிப்போம். அப்படின்னா குறைகள் எப்ப பேசணும்? ஒரு படம் ஓடி முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு குறைகளை பேசலாம். படம் வந்தவனே குறைகளை பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான செயல். இது வந்து அஜித் சார் எவ்வளவு கதையை கேட்டிருப்பாரு, எவ்வளவு படம் பண்ணிருக்கலாம், இது வேணாம் சொல்லிருப்பாரு. அவருக்கு வந்து இந்த கதை சொல்றப்ப தெரியுது இது நம்ம பழைய படத்துல சீன்ஸ் தான் வைக்க போறாரு, பழைய படத்துல சீன்ஸ் எடுக்க போறாரு, தெரிஞ்சுதான் காஞ்சு போயிருக்காங்க. இன்னுமே அங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் மூட் இல்லாம, மைண்ட் இல்லாம ஒரு மாதிரி பிளாட்டா போறதெல்லாம் காஞ்சு போயிருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் தேவை, அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு. இது அதுதான் அது ரொம்ப நாளா அஜித் சார் பண்ணி நினைச்சாரு. இது இன்னைக்கு நடந்திருக்கிறப்ப, ஏன்னா இந்த வருஷம் 2 படம் வந்திருக்கு பாருங்க அவருக்கு. இல்ல அந்த படம் கொஞ்சம் அவரு என்ன நினைச்சாரு தெரியல, ஒரு சரியா போவாதுன்னு நினைச்சாருன்னு தெரியல. அது படம் முடியத்த உடனே அந்த படத்தை கண்டிப்பா கொடுத்து நடிக்கிறாங்க. இது சரியான இதுல அவங்க ஃபேன்ஸுக்கு செய்யக்கூடிய சாட்டிஸ்பேக்ஷன். இதுலயே வர விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடியே வர ஒரு சாதனையா பரிசு இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்க கார் ரேஸ்ல 24 hours கார் ரேஸ் பண்ணி யார் இந்த சினிமா நடிகர்கள் யார் பண்றது? நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜெனுவன் பார்ட்டி நமக்கு தெரியுது. தனியா தெரியல இந்தியன் சினிமால ஒரு வித்தியாசமா இருக்காரு. இவங்க அப்படியே இந்தியாவுக்கு பெருமை யாருமே பண்ணல. பாத்தீங்களா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில பிளைட் ஓட்டுடைய அல்ல. அது மட்டும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அஜித் சார் எப்படி இருந்தாரு கேட்டீங்கன்னா, அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சியல் ஆமா இருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 90s பீரியட் எல்லாம் நீங்க பழைய வீடியோ பாத்துக்க மாட்டீங்க தெரியும். 90s பீரியட் நிறைய கான்ட்ரவர்சியல் சிக்குவாரு. அது எப்படி நடந்தது? அதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு மெச்சூர் ஆகி அவங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு கண்ணியமா இருக்காங்க. ஒரு சில பேர் ஆமா ரொம்ப கண்ணியமா இருக்காங்க, ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஃபேன்ஸுக்கு அந்த கட்டுப்பாடு போட மாட்டாங்களே. இது ஒரு இப்ப அவர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல நாங்க வளர்றோம், கட்டுப்பாடு லாஸ்ட் பேச அப்படிலாம் இல்ல, நாங்க வளர்றோம் நீங்க ஏன் வளர மாட்டீங்க ஒரு கேள்வி. அஜித் விஜய் வாழ்க, அஜித் வாழ சொல்லு, நீங்க எப்போ வாழ போறீங்க? இந்த மாதிரி ஒரு நடிகரோட சொல்றதே கிடையாதுங்க. ஏன்னா அவர் மனுஷங்க அஜித் சார். ஏன்னா அவர் நீ போய் உங்க அப்பா அம்மா வேலை செஞ்சு படிக்க வைய, நீ போய் உங்க கொள்ள வண்டிய படிக்க வைய, நீ உழைச்சி சம்பாதி, அதுதான் ஒன்னும் உயர்த்தும் அப்படிங்கிறது. நம்ம இதுக்காக நம்ம அஜித் ஃபேன்ஸ் சொல்லுவோம், நம்ம எல்லாம் காமன் ஃபேன்ஸ், எல்லாரையும் பிடிக்கும். யாரும் நல்லா பண்றாங்களோ அவங்க எல்லாரும் பிடிக்கும். யாருமே குறிப்பா அஜித் சார் யூனிக்கா தெரியுறாரு. எனக்கு தமிழ் சினிமா இந்தியன் சினிமா அவருக்கான ஒரு மரியாதை தனியா இருக்கும். அதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, மெச்சூர் ஆனாங்க. மெச்சூர் ஆனப்ப அவங்க ஃபேன்ஸ் மெச்சூர் ஆகிட்டாரு. ஆமா, அது அங்கதான் நிக்கிறாரு. என்ன கூப்பிடாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, எந்த நடிகரும் சொல்ல முடியல. எந்த ஒரு வலைதளம் நீ போய் கேட்டு பாருங்க ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ், நான் அஜித் சார் ஃபேன் சொல்லி அவங்க நல்லது பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இப்ப இதுலயே விஷயம் தெரியுங்களா, அப்போ டைம்ல விஜயா அஜித் தான் சொல்லிட்டு போட்டி நடந்துச்சு. அஜித் விஜய் இப்படியே போட்டி நடந்துச்சு. அவரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போட்டிலே ஒதுங்கிட்டாரு. நமக்கு ஏன் போங்க, எனக்கு ரசிகர் மட்டும் வைக்காதீங்க, நிம்மதியா படம் நடிச்சுட்டு என்ன யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, என்ன யாரும் கடவுளை சொல்லாதீங்க, நான் என் வேலையை செய்யறேன், நீங்க வேலை செய்யுங்க, நீங்க உங்க குடும்பத்தை பாருன்னு சொல்றாரு. அதான் நான் நிம்மதியா படம் அடிச்சுட்டு போயிடுறேன், இன்னைக்கு எதுக்கு நம்ம இதுல ப்ரெஷர் பண்ணிட்டு, ஏன் இப்ப என்ன இதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்ற ஒரே லெவல்ல அவர் முடிச்சாரு. அது உண்மையான ஒரு கருத்துக்கள் தான் அது. சரி, இப்போ ஓவரா இந்த குட் பை அக்லி எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, எல்லாமே தரமா இருக்குது. இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான். இதுல நம்ம அதிகமா கதையெல்லாம் ரிவ்யூ செலிப்ரேஷன் படம் சொல்லி, ஆமா, அதனால நான் அதை பத்தி கதையை கேட்கல. உங்கள்கிட்ட படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. நீங்க போய் தியேட்டர்ல உட்காந்து 2 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளவு இந்த சமூகத்துல பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா எல்லாத்துக்கும் வெளில வச்சுட்டு உள்ள போங்க. 2 மணி நேரம் நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டாங்க. ஒரு பழைய படத்துல அஜித் சார் பாப்போமா, அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கான ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு வெளில வரலாம். ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. நம்ம பார்க்கறதுக்கு வெளில பார்க்கும்போது ரொம்ப படம் எடுக்கிறாங்க, பெரிய பணக்காரங்க நினைக்கலாம். அதனால ஒரு படம் எடுக்கிறது குழந்தை பத்தி இருக்கிற மாதிரி தான் ஏற்படும். குறை சொல்லுங்க, ஒரு 10 நாள் கழிச்சிட்டு குறை சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நாள்ல படம் கொஞ்சம் பிக்கப் ஆகி நஷ்டம் இல்லாம லாபம் நஷ்டம் இல்லாம கொஞ்சம் காம்ப்ரமைஸா போயிடும். எல்லா ரிவ்யூஸும் குறை சொல்றதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. எல்லா படத்தையும் குறை இருக்குதான் செய்யும், சில ஸ்டீக் வச்சா சில குறைய படத்துக்கு தான் செய்யும். சோ எல்லாரும் படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்க, தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. உண்மைக்கு வந்து வாழ்த்துக்கள் திரும்பவும் ஒரு சொல்லிடலாம். ஆமா, அவங்க டீம் ஃபுல்லா டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நாங்க இப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற நீங்க 2 பேர் எங்க வீடியோ பார்த்தா 2 பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன பண்றோம்னு சொல்லி தெரியறதுக்காக சொல்றேன். அவ்வளவு தப்பா நினைச்சாரு. ஆமா ஆமா, ஏன்னா பாக்குற நீங்க ஒரு 2 பேர் பாக்குறீங்க, ஒரு 5 பேர் பாக்குறீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். காலர் மைக், சிஎம் சேனல்.